இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வை பற்றி சற்றும் மாற்றுத்திறனாளி ஆணையர் அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒரு செயலாளர் வந்து ஒரு 6 மாதம் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த செயலாளரை மாற்றி விடுகிறார்கள். இந்த துறையிலே மட்டும்தான் அடிக்கடி செயலாளரை மாற்றி வருகிறார்கள். எனவே இதனால் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு கலந்தாய்விலே செல்ல முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மீது எனக்கு சற்று வருத்தம் தான், தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு அரசாணை வெளியிட்டு கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலாகிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதோ அல்லது சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்து, ஏனென்றால் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்து பதிலளிப்பதற்கு வேறொரு அமைச்சர் மூலமாக பதிலளிக்கிறார். இது மிகப்பெரிய வருத்தமுக்குரியது. இந்த சொந்த ஊருக்கு அருகிலே பணியாற்ற வேண்டும் என்ற அந்த அரசாணையை மாற்றுத்திறனாளி துறையும் நம்முடைய மனிதவள மேம்பாட்டு துறையும் மதிக்காமல் செயல்பட்டு வருகின்றன. நடைமுறை சிக்கல் என்ன, பொருளாதார சிக்கல் என்ன என்பது பற்றிலாம் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். IAS எழுதி கொடுப்பதை அப்படியே வாசித்துவிட்டு போவது முதலமைச்சரின் சரியான நடவடிக்கையாக இருக்குமா என்று தெரியாது. மாற்றுத்திறனாளி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நடப்பு சட்டப்பேரவையிலே ஏப்ரல் 16ஆம் தேதி வர இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையிலே பதவி உயர்வுக்கான 4% இட ஒதுக்கீட்டு கோரிக்கையை சட்ட மசோதாவை நிறைவேற்றி மாற்றுத்திறனாளி பதவி உயர்வு அந்த சட்டத்தை நடப்பு சட்டப்பேரவையிலே கொண்டு வர வேண்டி எங்களது நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழ் அறிஞர் வழிவந்த முதல்வரே, மூவேந்தர் ஆட்சி சிறப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் முதல்வரே, மாற்றுத்திறனாளி துறை அமைச்சரே, மத்திய அரசில் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு 30/6/2016 முதலே மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இச்சட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் கொடுத்த போதும் தமிழக அரசு இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் 3 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே 30க்கும் மேற்பட்ட வாய்தாகள் வாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே சாதித்து வருகின்றன. இத்துறை ஆணையராக இருக்கக்கூடிய லக்ஷ்மி IAS அவர்கள் சென்ற சட்டப்பேரவையிலே வந்துவிடும், இந்த சட்டப்பேரவை நடப்பு சட்டப்பேரவையிலே வந்துவிடும், முதல்வர் கொண்டு வருவார் என்றெல்லாம் நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியும் மீறும் அளவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் பதவியில் வகித்த லக்ஷ்மி அவர்கள் தனக்கு பதவி உயர்வு வந்தபோது இந்த அரசாங்கம் இயக்குனர் என்ற அந்த பெயர் மாற்றம் செய்து பதவி உயர்வு அவருக்கு ஆணையராக கொடுத்த அதே துறையிலே பணி அமர்த்தி இருக்கிறது. தனக்கு மட்டும் வருவதை சுய லாபமாக எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் ஆணையருக்கு மகுடம் சூட்டி இருக்கிறது. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வை பற்றி சற்றும் மாற்றுத்திறனாளி ஆணையர் அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒரு செயலாளர் வந்து ஒரு 6 மாதம் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த செயலாளரை மாற்றி விடுகிறார்கள். இந்த துறையிலே மட்டும்தான் அடிக்கடி செயலாளரை மாற்றி வருகிறார்கள். எனவே இதனால் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு கலந்தாய்விலே செல்ல முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்துறை மாற்றுத்திறனாளி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நடப்பு சட்டப்பேரவையிலே ஏப்ரல் 16ஆம் தேதி வர இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையிலே பதவி உயர்வுக்கான 4% இட ஒதுக்கீட்டு கோரிக்கையை சட்ட மசோதாவை நிறைவேற்றி மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு பேருதவி புரியுமாறு பணிவன்புடன் எங்களது அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்துள்ள நிர்வாகிகளாக மாநில பொதுச் செயலாளர், மாநில இணைச் செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆகியவர்களோடு நாங்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த பேட்டியாக இருக்கிறது. இந்த பதவி உயர்வு கொடுக்கும் பொழுது சொந்த ஊருக்கு அருகிலே பணி இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அரசாணை இருக்கிறது. அந்த அரசாணை நிறைவேற்றும் பொருட்டு பதவி உயர்வை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சொந்த ஊருக்கு அருகிலே பணியாற்ற வேண்டும் என்ற அந்த அரசாணையை மாற்றுத்திறனாளி துறையும் நம்முடைய மனிதவள மேம்பாட்டு துறையும் மதிக்காமல் செயல்பட்டு வருகின்றன. அதே சமயத்திலே மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் 2016 அந்த 16இன் சரத்துகளை பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என்று அந்த அடிப்படை சரத்துகள் கூறுகின்றன. இதனையும் பள்ளி கல்வித்துறை வைப்பதற்கு இத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் வழிவகை செய்து மேற்கான் சொன்ன
மாற்றுத்திறனாளி பதவி உயர்வு அந்த சட்டத்தை நடப்பு சட்டப்பேரவையிலே கொண்டு வர வேண்டி எங்களது நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இது கமிட்டி போட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசாங்கம் கடந்த 2024 டிசம்பரிலே இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் சுற்றறிக்கை அனைத்து மத்திய அரசாங்க அலுவலகங்களுக்கும் அனுப்பிவிட்டனர். ஆனால் அரசாணை எண் 7 என்கிற அந்த அரசாணையில் அந்த கமிட்டி எப்போது தனது பரிந்துரை அறிக்கையை கொடுக்கும், அதனை எப்போது நடைமுறை, குறிப்பாக முதலமைச்சர் மீது எனக்கு சற்று வருத்தம் தான். தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு அரசாணை வெளியிட்டு கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலாகிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதோ அல்லது சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்து, ஏனென்றால் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் துறை சார்ந்து பதிலளிப்பதற்கு வேறொரு அமைச்சர் மூலமாக பதிலளிக்கிறார். இது மிகப்பெரிய வருத்தமுக்குரியது. முதலமைச்சரே நேரடியாக பதிலளித்தால்தான் எங்களுக்கு அதனுடைய நடைமுறை என்ன, நடைமுறை சிக்கல் என்ன, பொருளாதார சிக்கல் என்ன என்பது பற்றிலாம் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். IAS எழுதி கொடுப்பதை அப்படியே வாசித்துவிட்டு போவது முதலமைச்சரின் சரியான நடவடிக்கையாக இருக்குமா என்று தெரியாது. தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றவில்லை. எல்லாவற்றையும் இன்றைக்கு நானெல்லாம் அரசு பணிக்கு வந்திருக்கிறேன், கல்லூரி பேராசிரியராக வந்திருக்கிறேன் என்றால் உள்ளபடியே அன்றைக்கு 19/8/2008 வெளியிடப்பட்ட அரசாணை எண் 151 மூலம் தொகுப்பூதியத்தின் கீழ் இருந்த நான் 6000 ரூபாய் சம்பளத்திலே பணியாற்றி வந்த நான் 2018-11 அந்த பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட போது என்னை போன்ற 6 பார்வையற்றவர்கள் 85 பேராசிரியர்களில் 6 பார்வையற்றோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அது போன்ற ஒரு நிகழ்வினை இன்றைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து இந்த அரசாணையின் 7 மூலம் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம். நன்றி.